கிளாஸஸோட இன்விசிபிள் கிளாஸ் 2 பார்க்க போகிறோம் கண்டினியூஸு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த பழைய கிளாஸஸில் பார்த்துருப்போம். OHP ஷீட்டில் வந்துட்டு டிசைன் ரெடி பண்ணி வச்சுருப்போம். நான் 2 டிசைன் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் நான் நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு கட்டர் ஆர் கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணணும். ஸோ ஷார்ப்னஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது. OHP ஷீட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். கஸ்டமரை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கணும், ஓகேங்களா? அதனால் நம்ம வந்துட்டு அது நல்லா எந்த எட்ஜஸும் இல்லாமல் நீட்டாக அண்ட் தென் பர்ஃபெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எட்ஜஸ்லேயுமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு லோட்டஸ் ஷேப்பில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் ரெடி பண்ணியிருந்தாலும் ஓகே. நான் உங்களுக்கு ஸ்டட்டில் ஒரு மாடலும் செயினில் ஒரு மாடலும் எப்படி செட் பண்ணுறது மட்டும் சொல்லித்தர போகிறேன். நீங்களும் அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். எல்லாமே ஒரே டைப் தான். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். இந்த கிளாஸஸில் உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் நிறையா மேக் பண்ணலாம். கிளிப்ஸு மேக் பண்ணலாம். கிளிப்ஸ் எல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த கிளிப்பை எடுக்கிறோம், ஸ்டோன்ஸில் எப்படிலாம் டிசைனாக உங்களுக்கு க்ரியேட்டிவாக ஒரு ஸ்டிக் பண்ண தோணுதோ அப்படி எல்லாமே ரெடி பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுவே நீங்கள் வந்துட்டு மெயின் இன்விசிபிள் செயின்லேயே உள்ளது வந்துட்டு லென்த்து தான். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரியே 14 to 16 வரைக்கும் எடுக்கலாம். 14 எடுக்கலாம், 15, 14.5, 15.5, 16.5 வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 16 இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்து கழுத்துக்குமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பேக் சைடும் பாருங்கள் நீட்டாக இருக்குது. ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு OHP ஷீட் கொடுத்துருப்பேன், அதுவும் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஐபின்னும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட்டர்லேயும் கட் பண்ணலாம், சிசர்லேயும் கட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு குயிக்காக கட் பண்ணும். ஸோ நான் இந்த கட்டரில் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக வைக்கவே கூடாது. அது நான் உங்களுக்கு ஒட்டுறப்ப சொல்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு மேலே வச்சா இயரிங்ஸ்க்காகவும் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது செயினாக மாறிடும். இது வந்து ஸ்டட்டுங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மீதி பாட்டை அதில் எடுத்து வச்சுருங்க. அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது வந்து நம்ம கீழே செட் பண்ணி லோரியல் வச்சுக்கலாம். நீங்கள் ஹேங்கிங்ஸ் மாதிரி நிறையா இருக்கும், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு பேர் வேக் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேக் ஷீட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இந்த ஃப்ளவர் ஷேப்பில் நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணியும் அதில் கட் பண்ணியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படி எதுவும் தேவைன்னா இதே மாதிரி நீங்கள் இது மேலே சைஸஸ் வச்சியும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பின் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வேக் ஷீட்டை ஒட்டிக்கலாம், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த பின் வைக்கிற ஏரியாவும் தெரியவே தெரியாது. அப்போ தான் கரெக்டாக நீட்டாக உங்களுக்கு பேக் சைடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லைன்னா பின் வைக்கிறப்போ உங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், ஓகேங்களா? ஸோ இன்விசிபிள் செயின் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா தாராளமாக இது ஒரு லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு உங்களுக்கு 1000 rupees இருந்தாவே போதும். நீங்கள் பெண்டன்ட்டில் வாங்கி செயின் மேக் பண்ணலாம். இல்லைன்னா குந்தன் ஸ்டோன்ஸில் நிறையா வெரைட்டிஸ் வாங்கி உங்களோட க்ரியேட்டிவ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த பின் வந்துட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக வைக்கவே கூடாது. ஸோ ஃப்ளாட்டாக வச்சிங்கன்னா உங்களால் அந்த கீர் ஒயர் வந்து லாக் பண்ணுறப்ப உங்களுக்கு பெண்டன் வந்து நேரான பொசிஷன்லேயே உங்களுக்கு தெரியாது. பேக் அண்ட் திரும்பிக்கும் பெண்டன்ட் வந்து உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு B7000 க்ளூ நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உடனே வேக் ஷீட்டும் அப்ளை பண்ண தான் போகிறோம். அதனால் நம்ம ஃபுல்லாகவே B7000 க்ளூ வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐபின் எடுத்து ஸோ க்ராஸாக வைக்கணும். க்ராஸாக வச்சா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கியர் லாக் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெண்டன்ட் வந்து நேராக ஃப்ளெக்சிபிளாக தெரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண்டன்ட் க்ராஸாக தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இதுக்கு மேலேயே வேக் ஷீட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் தென் பர்ஃபெக்டாக டிசைன்ஸ் வந்துடும். ஸோ அது ரொம்ப ஈஸி. நான் பாருங்கள் ஐபின் வந்துட்டு ரொம்ப க்ராஸாக வச்சுருக்கேன். ஸோ நேராக வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அது இன்சர்ட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரியே லோட்டஸ் டிசைன்ஸ்லேயும் நீங்கள் மேக் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம லோரியல் வைக்கலாம். லோரியல்னால் அது ஒரு டைப் ஆஃப் ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு. ஸோ ஹேங்கிங்ஸில் வந்துட்டு நிறையா அவைலபிளாக இருக்கும். லோரியல்ஸ் இருக்கும், கிறிஸ்டல்ஸ் இருக்கும், அண்ட் தென் நீங்கள் பீட்ஸ்லேயே கூட ஹேங்கிங்ஸ் மேக் பண்ணலாம். பட் லோரியல்ஸ்லேயே உங்களுக்கு கலர்ஸ் வெரைட்டிஸ்லேயும் கிடைக்கும். ஹேங்கிங்ஸில் வந்துட்டு அந்த டேப்லெட் பீட்ஸு, டியூப் பீட்ஸு அந்த மாதிரியும் உங்களுக்கு அதில் இருக்கும், ஓகேங்களா? கலர்ஸ்லேயுமே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இதுலேயும் உங்களுக்கு நீங்கள் B7000 க்ளூவை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு வந்து ஐபின்னு நம்ம கீழே வைக்க போகிறோம். அதே மாதிரி கிராஸாக தான் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஐபின்லேயே கீழே வந்துட்டு ஓப்பன் பண்ணுற ஏரியா இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியும் லோரியலை வைக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரோலியர் செயின், இது வந்து ரோலியர் தனியாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு செயினாக இருக்கும். இது வந்து நீங்கள் நெக்லஸ்க்கெலாம் அப்படியே செட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி விரிச்சும் நீங்கள் வந்துட்டு லோரியலை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு கம்மியாக தான் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வந்துட்டு ஜம்ப் ரிங் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜம்ப் ரிங்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹை லோரியலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓரளவுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையாவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து ஃபுல்லாகவே ஒவ்வொன்றா லோரியல் வந்து அந்த ஹோல்ஸில் நீங்கள் மாட்டிக்கோங்க. லோரியலை ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் குறிப்பிட்டு வைக்கணுன்ட்டு கிடையவே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அதில் கொடுத்தா அவ்வளோ அழகாக இருக்கும்னு தோணுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை ஐபின்னை வந்துட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஐபின்னை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்களா? லாக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நாம் அந்த லோட்டஸில் வந்துட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே நம்ம நல்லா க்ளூவை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ லோரியல் அதே மாதிரியே நீங்கள் அந்த கீழே வந்துட்டு வைக்கணும். பிகாஸ் இயரிங்ஸ்க்கு வந்து கீழே இருக்கணும் லோரியல் தொங்குற மாதிரி. ஸோ வச்சுட்டு நீங்கள் பேக் சைடு வந்துட்டு வேக் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா? ஸோ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இயருக்கு உங்களுக்கு பேக் சைடில் வைக்கிற ஸ்டட்டு கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஸ்டட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு பேக் சைடில் சென்டராக பார்த்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் கீர் ஒயர் எடுத்துக்கிறேன். கீர் ஒயரில் நான் சொன்ன மாதிரியே 16 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். 16 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அது ரெண்டும் சென்டராக வச்சு நீங்கள் சென்டர் பீசஸை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நசுக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சென்டர் பார்ட் கிடச்சிரும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து சென்டர் பார்ட்டு கரெக்டான ப்ளேஸஸில் இருக்குதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் பிகினராக இருக்கிறப்ப. ஸோ அந்த பெண்டன்ட் பாருங்கள், நான் க்ராஸாக வச்சனால தான் உங்களால் அந்த இது விலையும் வந்து நேராக வச்சனால உங்களுக்கு கரெக்டாக உள்ளே போகுது. இல்லைன்னா பெண்டன் வந்து திரும்பிக்கும். இப்போ பார்த்தீங்களா பெண்டன் எவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. ஸோ இவ்வளோ தான் இன்விசிபிள் செயின். இது நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. இதை ரொம்ப அதிகமாக 100 ருபீஸ் 150 ருபீஸ்ன்னு விலை போட்டு வாங்குறீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு 1000 ருபீஸ் இருந்தால் ஏர்ன் பண்ணிடலாம். நீங்கள் அதில் சார்ம்ஸ் வந்துட்டு பெண்டண்ட்டாக ஒரு 100 வாங்கினீங்கன்னா 100 செயின் சேல்ஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் வந்துட்டு குந்தன் ஸ்டோனில் பல வெரைட்டிஸ் வாங்கி க்ரியேட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு பீட்ஸ் 2 பக்கமும் குறிப்பிட்டு வச்சுட்டு ஜம்ப்ரிங்கை வச்சு கியர் லாக்கை வச்சு லாக் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க, எங்கேயும் மூவ் ஆகாமல். ஸோ அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த இதில் லாக் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி இன்விசிபிள் செயின்ஸ் வந்து மேக் பண்ணுறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குந்தன்லேயே நிறைய வெரைட்டிஸ் கண்டுபிடிங்க, பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு மினிமம் 10 டிசைன்ஸாவது மேக் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய கிளாஸஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறப்போ அவங்களுக்கு ட்ரஸ்டடாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரியே அந்தாண்ட சைடும் நான் கியர் லாக்கை வந்து நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த டவுட்னாலும் கமெண்ட்லேயும் கேளுங்க. கிளாஸஸில் ஜாயின் பண்ணவங்க குரூப்லேயும் கேட்டு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எத்தனை பேர் இந்த கிளாஸஸை கற்றுக்கிட்டு எனக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் ஹார்ட் கொடுங்க எனக்கு. அப்போ தான் எனக்கு ரொம்ப நான் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறது நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹூக் வந்துட்டு மேலே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ வந்துட்டு 2 கியர் லாக்கு எக்ஸ்டர்டே சொன்ன மாதிரியே 2 கியர் லாக் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஜம்ப்ரிங் இல்லாமல் அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க வளையத்தை வச்சு நம்ம அப்படியே ஒரு பக்கம் வளையத்தை
இந்தாண்ட அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கிறோம். அந்த ஜம்ப் ரிங்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு அதை லாக் பண்ணிக்கலாம். கியர் லாக்குக்குள்ளே விட்டு லாக் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக லாக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு மீதி இருக்கிறத எக்ஸஸை வந்துட்டு அப்படியே விடாமல் கட்டர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோல், கட்டர், எனிதிங் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த ஒயரை கியரை இதை கட் பண்ணாமல் இதை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிற இன்னொரு கியர் லாக்கும் அதோட எட்ஜஸில் வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இந்த சைடும் இப்போ வந்துட்டு 2 கியர் லாக் எடுத்துக்கலாம். ஸோ கியர் லாக் எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த சைடும் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இந்தாண்ட வந்துட்டு அந்த ஹூக் மாற்ற ஏரியா இருக்கும். அதே மாதிரியே மாற்ற ஏரியாவை எடுத்து நம்ம இந்தாண்ட ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி இருக்காமல் நல்லா கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. எடுத்து அந்த கியர் லாக் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கியர் லாக்குக்குள்ளே விட்டுட்டு நல்லா லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸஸாக இருக்கிற கியர் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்க அந்த கியர் லாக் ஒன்றையும் சேர்த்து அதோட மேலே தள்ளி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்தில் நெக்கில் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உறுத்தலும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மேக் பண்ணி உங்களோட கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அந்த நீங்களே வித்தியாசமாக போட்டு போகிறப்ப தான் உங்களுக்கு பிடிக்கும் மற்றவங்களுக்கும். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்களா, நீட் அண்ட் பர்ஃபெக்டாக சென்டராகவும் வந்துச்சு, மேலேயும் நமக்கு ஈக்குவலாக போயிடுச்சு. இதுதான் இந்த கியர் ஒயரு. இவ்வளோ தான். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டட்டு வந்துட்டு பின்னாடி வைக்கிறத கரெக்டாக பார்த்து சென்டராக வச்சுருங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் இயரிங்ஸோடு போட்டு செயினையும் போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்களே மேக் பண்ணியிருக்கீங்க. அதை நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் நிறையா பேஜஸில் போட்டு நீங்கள் பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நான் ஆல்ரெடி மீஷோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு டன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போட்டு நீங்கள் தாராளமாக அதுலேயே லிஸ்டிங்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இயரிங்ஸ் எவ்வளோ அழகாக லோரியலோட ரெடி ஆகிடுச்சு. அழகாக ஸ்ட்ரெட்டாக அழகாக இருக்குது. ஸோ இந்த செட்டை நீங்கள் மேக்ஸிமம் அது செயினு, இது இயரிங்ஸ் நீங்கள் செட்டாக வந்துட்டு 100 to 150 வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு அது மேட்சாக நீங்கள் அதே டிசைன்ஸில் இயரிங்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட்டை எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுலேயும் பாருங்கள் லோரியல் இருக்குது. நீங்கள் லோரியல் இல்லாமலையும் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் பெண்டன்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கோல்டன்லேயும் இருக்கும், ப்ளைன் சில்வர்லேயும் இருக்கும், நிறையா பெருசாகவும் இருக்கும், லோட்டஸ் ஷேப் எல்லா ஷேப்லேயுமே இருக்கும். ஸோ இதே நீங்கள் ஒரு பெண்டன்ட் வந்து 10 to 50, 60 வரைக்குமே சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை வாங்கியும் கிட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அண்ட் தென் ஹேர் கிளிப்பு, ஹேர் பின்னு, சைடு கிளிப்பு, கேட்ச் கிளிப்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த குந்தன்ஸ் வந்து டிசைன்ஸ் வெரைட்டிஸாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறது 5 வச்சுருக்கோம். ஸோ சென்டர் பிளேசஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு ஒவ்வொரு பக்கமும் 2 இன்ச்சு ஆர் 1.5 இன்ச்சஸ் வச்சு நீங்கள் கேப் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 5 இது வருது அப்படின்னா சென்டர் பார்ட்டை வச்சுட்டு சைடில் 2 பக்கமும் 2 இன்ச் வைக்கலாம். இல்லைன்னா 1.5 இன்ச்சஸ் வச்சு நீங்கள் இந்த டிசைன்ஸாக மேக் பண்ணால் உங்களுக்கு 5 இது அழகாக வரும். இல்லை நீங்கள் ஒரே ஒரு பீசஸ் வச்சு சைடில் 3 பீசஸாக மொத்தமாக செயினில் மொத்தம் 3 பீசஸாக காட்டுறீங்க அப்படின்னா 3 இன்ச்சஸ் வைக்கணும். ஸோ இதுதான் சென்டர். அந்தாண்ட ஒரு 3 இன்ச்சஸ் வச்சு ஒரு டிசைன், இந்தாண்ட 3 இன்ச்சஸ் வச்சு ஒரு டிசைன்ஸ் மேக் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இந்த இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதே. ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறையா டிசைன்ஸ் மேக்ஸிமம் ஒரு 10 டிசைன்ஸ் ஆகுது எனக்கு மேக் பண்ணி குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு கிளிப் ஸ்டோனுன்னு சொல்லுவோம். ஸோ என்கிட்ட அந்த சைஸ் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, இது ரொம்ப பெரிய சைஸஸ்ஸு. ஸோ இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுக்குமே ஒயிட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், இதை விட அது வந்து சின்ன சைஸஸ்ஸு. ஸோ அந்த சைஸஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா டிசைன்ஸுக்குமே நீங்கள் ஒயிட் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே ஹோல்ஸும் கொடுத்துருவாங்க, இதில் நம்ம மேக் பண்ணலாம். வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் டிசைன்ஸ் வேணும், அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து MDFலேயும் மேக் பண்ணலாம். ஸோ இதுலேயும் எல்லா சைஸஸும் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.